ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பரான சோப்பு தாங்க செய்ய போகிறோம். ஸ்கின் பிரைட்டனிங் சோப்பு தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் வந்து பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பாசிப்பயிறு வச்சு சோப்பு செஞ்சோம். இதில் வந்து நம்ம வந்து பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட் வந்து போட்டு செய்ய போகிறாங்க. அதுக்கு ஒரு கேரட் எடுத்துக்கிறேங்க. நான் அந்த சோப்பு வந்து நைட்டு செய்கிறனால காலையிலேயே வந்து பச்சை பாசிப்பயிறு வந்து நல்லா வந்து 2 ஸ்பூன் வந்து நான் ஊற வச்சுட்டேங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட் ஒன்று வந்து நல்லா மீடியம் சைஸ் சின்னதாக எடுத்துக்கலாங்க. இது கூட வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சோப்பு வந்து நான் பியர்ட் சோப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து நம்ம காய வச்சிடலாங்க. இப்போ வந்து நான் குட்டி குட்டி பீஸாக போடாமல் பெரிய பீஸாக போட்டுட்டேன். அதனால கொஞ்சம் எனக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம அந்த அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்ச அந்த ஜூஸ் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, வேறு என்ன சொன்னால் பச்சை பாசி பயிறு அதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஜூஸாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சோப் பேஸ்ட்டில் போட்டுடலாம். நல்லா வந்து கலக்கி விட்டு அதையும் வந்து மெல்ட் ஆயிரும். இப்போ இது வந்து நல்லா வந்துட்டு ஒரு சின்ன ஏதாச்சும் பவுல், அதாவது பிளாஸ்டிக்கோ அதில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நீங்கள் அதில் வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அந்த குலோப்ஜாம் டப்பாலாம் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தடவி நீங்கள் வந்து அதில் ஊற்றி வச்சிடலாங்க. நான் வந்து இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் எதுவுமே நான் ஊற்றல. ஃபஸ்ட் நான் சோப் செய்யும்போது ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். ஒரு 4 சொட்டு சேர்த்துருப்பேன். இப்போ நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தடவி தான் ஊற்றணும். இல்லை அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சோப்பு வந்து நம்ம வந்து வரும், எடுக்கிறதுக்கு வரும். இது நல்லா வந்து நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் ஃபுல்லாக நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சிரு. வெளியில் தான் நான் வைக்கேன், ஃப்ரிட்ஜில் தான் வெளியில் தான் வச்சேன் நான். நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில். சோப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த வீடியோ வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் தான் எடுக்கிறேன். சோப் செஞ்சு மறுநாளே வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அந்த 3 டேஸே வந்து நல்லா வந்து ஃபேஸ் வந்து சேஞ்ச் வந்து நல்லா வந்து மாறிச்சு. அது வந்து அந்த கரும்புள்ளிங்கெலாம் மறைஞ்சு நல்லா ஃபேஸ் வந்து பிரைட்டனிங்காக வந்து கிடச்சி. ஆல்ரெடி இதே மாதிரி சோப் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.